पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இதில் பிரதம பிரகரணம் பிரமாண பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது வித்வத் சந்நியாசம் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கேள்வி வந்து நேற்று நம்ம எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் 43வது பேஜில் கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் நம்ம பேசுனது நேற்று கிளாஸில் பேசுனது. பூர்வ பக்ஷிக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, பூர்வ பக்ஷினா கொஞ்சம் சிஷ்யன், அவனுக்கு ஒரு கேள்வி வருது, சந்நியாசம் எதுக்கு ரெண்டாக பிரிக்கணும்? யாருக்காவது கேள்வி வரலாம்ல. எல்லா சன்னியாசிகளுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. எனக்கும் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு. சன்னியாசம் ஒன்று தானே. சன்னியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி தேவைப்படுது? ஒருத்தன் எதுக்காக சன்னியாசம் எடுக்கிறான்? ஒருத்தன் எடுக்கிறதே சன்னியாசம் எடுக்கிறது இந்த பிரம்மத்தை அடையிறதுக்காக தான். அப்போ ஒரே ஒரு சன்னியாசம் தான் இருக்கு, எதுக்காக ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேள்வி கேட்கிறாரு. நனு அத்திர முனித்துவேன பலேன பிரலோபிய விவிதிஷா சந்நியாசம் விதாய வாக்கியசேஷே சயேவ பிரபஞ்சிதா. இந்த விதித்வா முனிர்பவதி அப்படின்றது மந்திரத்தில் இருக்கிறது. ஏதம் தம் ஆத்மானம் விதித்வா, அந்த இந்த ஆத்மாவை அறிந்து முனிர்பவதி. அறிதல் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிதல் அப்படின்னா ஞானம். குரு ஆச்சாரியர் மூலமா இந்த வேதாந்த வாக்கியத்தை கேட்டு அறிதல்.
இப்போ ஒரு உபனிஷத்தோ இல்லை பகவத்கீதையோ தொடர்ந்து கேட்டோம் அப்படின்னா ஆத்ம தத்துவம் தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து நான் காலையில் ஜூன்ல இருந்து ஆரம்பிக்க போகிறது 2 பாடம் ஆரம்பிக்க போகிறேன். காலையில் கீதா முடிஞ்ச இடத்துல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், அப்புறம் 9:30 மணி கிளாஸில் தைத்திரியம் 2 ஆரம்பிக்க போகிறேன். இந்த 2மே உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுக்கும். ஆத்மானா என்ன, 24 தத்துவங்கள் என்ன, ஜீவன்னா யாரு, மோட்சம்னா என்ன, சம்சாரம்னா என்ன, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து 2 உபனிஷத் படித்தாவே போதுமானது, நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிதல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விதித்வா அப்படின்னா இந்த ஆத்மாவை அறிந்து. அப்போ அறிதல் ஒரு காரியமா? அறிதல் ஒரு காரியம். அறியாம வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனனம் சம்பவிக்காது. அப்ப மனனம் சம்பவிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல்ல அறிதல் வந்து பார்த்தீங்கன்னா அவசியம். அறிதலுக்காக வேதனத்துக்காக எடுத்துக்கொள்ற சந்நியாசம் வந்து விவிதிஷா சந்நியாசம். அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், வேதனம் பண்றதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துடுறான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மெதுவா அறிந்த பிறகு அதுவே மனனமா பரிணமிக்குது, அதுவே நிதித்தியாசனமா போகுது. மனனம் நிதித்தியாசனத்துக்குன்னு தனியா ஒரு சந்நியாசம் இல்லை. அப்ப சந்நியாசம் எத்தனை அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம் 1 போதுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா முனித்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பலன். முனித்துவம்னா மனனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேதனத்தோட அறிதலோட பிரயோஜனம். அறிந்தவன் மனனத்துக்கு போறான், அறிந்தவன் மனனத்துக்கு போறான். அப்ப மனனம்ன்றது சிரவணத்தோட பலன் அப்படின்னு பிரலோபிய நன்றாக சொல்லி விவிதிஷா சந்நியாசம் விதாய, விவிதிஷா சந்நியாசத்தை விதிச்சு வாக்கிய சேஷே சாயேவ பிரபஞ்சிதக, விவிதிஷா சந்நியாசத்தை சொல்லி அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனனம் நிதித்தியாசனம் அனுபூதி அப்படின்னு கண்டினியூ ஆகுது. அதுதான் விரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதோ ந சந்நியாசாந்தரம் கல்பனீயம். அதனால 2வது ஒரு சந்நியாசம்னு கல்பனை பண்ண வேண்டாம், இருக்கிறது ஒரே ஒரு சந்நியாசம் போதுமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறான். இது புரிதல் இல்லை அப்படின்னா நிறைய எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன எரர் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விசாரம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறார். மைவம், மைவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மா ஏவம், அவ்விதம் அல்ல, மா ஏவம்னு பிரிக்கணும். மைவம் அவ்வாறு அல்ல, நீ சொல்வது மாதிரி இல்லப்பா. ஏன் அப்படின்னா வேதனஸ்ய ஏவ விவிதிஷா சந்நியாச பலத்வாத். மாத்தீங்க, அறிதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன். அறிதல் அப்படின்றது ஒரு பலன். குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை பாடம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன். சாங்கிய காரிக்கை யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா சித்திகள், அஷ்ட சித்திகள் அப்படின்னு 8 சித்திகள் சொல்றார். கபில மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா 8 சித்திகளை வந்து அவங்களோட இதுல வச்சிருக்காங்க. ஒரு சித்தி வந்து பார்த்தீங்கன்னா குருவை அடைதலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி. யாருக்கும் குரு கிடைக்காது, ஆச்சாரியார் கிடைக்க மாட்டாங்க. ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டாங்க. நம்ம தேடி தேடி பார்ப்போம், டியூன் ஆகாது, சரியா டியூன் ஆகாது, கிடைக்க மாட்டாங்க, அமையாது. ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு வாய்க்கணும் இல்லை. ஊர்ல நிறைய பேர் குருநாதர்கள் இருந்தாலும் நமக்கும் அவருக்கும் டியூன் ஆகணும், நமக்கு அவர் மேல ஸ்ரத்தா பக்தி வரணும். அப்போ ஆச்சாரியார் கிடைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு ஒரு சித்தினே பேரு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குருநாதர் குருநாதர்னு சொல்லிட்டு அலைவோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எந்த ஞானமும் கிடைக்காது, வேற அத்தியானம் மட்டும் தான் கிடைக்கும். ஆர்த்தி காட்டிட்டு இருக்க வேண்டியதுதான், மணி அடிச்சுக்கிட்டு ஆர்த்தி காட்டிட்டு அவர் ஒரு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதத்தை தூக்கி அப்படி கொடுப்பார், விபூதியை கொடுப்பார், அதை வாங்கிட்டு ஐயோ உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய புண்ணியம்னு போயிட வேண்டியதுதான். இதான் நடந்துட்டு இருக்கு நாட்டுல. அப்போ நமஸ்காரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி நான் உங்களை பார்க்க வரேன். பார்க்க வராதீங்க, நான் ஆசீர்வாதம் பண்ற சுவாமியார் இல்லை. என்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஞானம் வேணும்னா வாங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் உங்களோட அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன், ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு. ஆனா ஊர்ல இருக்க நிறைய சன்னியாசிகள் என்னன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது பரிகார ஹோமங்கள் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சாதுக்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆனா வாஸ்தவத்துல குரு பிராப்தி முதல் சித்தி அப்படின்னா 2வது சித்தி வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், 3வது சித்தி மனனம், 4வது சித்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனம், 5வது சித்தி அனுபூதி. இதெல்லாம் சித்தியில வர்றது. இதெல்லாம்
ஒருத்தருக்கு ஒண்ணு சித்திக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, விவிதிஷா சந்நியாசம் எடுத்துட்டு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை பிரஸ்தானத்திரயத்தை கேட்டு ஆத்மாவை அறிதல். அப்ப ஆத்மாவை அறிதல் அப்படின்றது வேதனம் அப்படின்னு பேரு. வேதனஸ்யேவ விவிதிஷா சந்நியாச பலத்வாத். அப்போ விவிதிஷா சந்நியாசத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, விவிதிஷா சந்நியாசத்தோட பலன் ஆத்மாவை சிரவணம் மூலமா அறிதல். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னா சிரவண காலத்துல இருக்கிற சந்நியாசத்துக்கு பிரதானம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ற சாமி அப்படின்னா தியானம் பண்ணக்கூடாது. ஜபத்தை பண்ணிக்கிட்டு தியானமே சொல்ல மாட்டோம் சிரவண காலத்துல. வேற எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு குரு சேவை பண்ணிக்கிட்டு, குருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கௌபீனத்தை துவைச்சு போட்டுக்கிட்டு அவரோட எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? இப்ப நீங்க வந்தீங்கன்னா தெரியும், நாத பிரம்மத்தை பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாடம் கேட்கறதுக்கு ஒரு சன்னியாசி என்ன பண்ணணுமோ அந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லா சன்னியாசிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா குரு சேவையை பண்ணிக்கிட்டு பிரணவத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு, முக்கிய வேலை என்னது? சுவாத்தியாயத்தை ஒரு கிளாஸ் கூட விடாம எல்லா கிளாஸையும் சுவாமிகிட்ட இருந்து முறையா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இவ்வளவுதான். இந்த கேட்டு முடிக்கிற வரைக்கும் வந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மனனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல நடக்கிறது. முனித்துவம் வரும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுது. ரூட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. என்ன பண்ணணும் மனனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனத்துல ஏகாந்தத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தனை பண்றது. தான் படிச்சது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மனனம் அப்படின்னு பேரு. அப்போ சிரவண மனனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பைங்கல உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்க என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்த விசாரக சிரவணம் பவதி. பைங்கல உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து. அந்த பைங்கல உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி. யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற, இந்த யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கேட்கிறார். உபதேசம் வந்து கர்த்தா பண்றது வந்து யாக்ஞவல்ய மகரிஷி பண்றார். அவர் சொல்றார், தத்துவமசி இதி அகம் பிரம்மாஸ்மி இதி வாக்கியார்த்த விசாரக. மகா வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மகா வாக்கியத்தோட அர்த்தங்கள் தான் 10 உபனிஷத்து. 10 உபனிஷதங்கள்லயும் நான் பிரம்மமா இருக்கேன், நீ பிரம்மமா இருக்க, ஆமா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றத தத்துவமசின்றதையும் அகம் பிரம்மாஸ்மின்றதையும் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 10 உபனிஷதங்கள்லயும் விசாரம் பண்றது தான் இருக்கு. அதை கேட்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் பவதி. அப்ப சிரவணத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க, பதார்த்த ஜன்யம் ஞானம் சிரவணம். நல்ல பதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அறிந்து கொள்ளுதல் தான் சிரவணம். சிரவணமே நிறைய பேருக்கு பூர்த்தி ஆகிறது பல காலம் ஆயிடலாம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை வச்சிருந்தோம்னா விட்டு போயிடுச்சுன்னா அப்போ வந்து சிரவணம் முழுசா பண்ணணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தேன சிரவணார்த்த அனுசந்தானம் மனனம் பவதி. மந்திரம் இதெல்லாம் நான் சொல்றது பைங்கல உபனிஷத்து மந்திரம். ஏகாந்தத்துல இருந்துகிட்டு, ஏகாந்தம் என்ன அர்த்தம்? மனனம் பண்றதுக்கு 2 பேர் இருந்தா ரொம்ப உபயோகமா இருக்கு. அது சம்பந்தமா 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ. இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாரு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு 80 பேர் 100 பேர்லாம் கிடைக்கிறீங்க. நான் வந்து உங்க தலையில வந்து பாத்தீங்கன்னா அம்மியில மிளகா அரைக்கிற மாதிரி உங்க தலையில வச்சு நான் வேதாந்தத்தை அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைச்சி மந்தனம் பண்ணிட்டு இருக்கேன். மெத்தெடுத்து மந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் மினிமம் ஒருத்தராவது இருந்து 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அது என்னன்னு கேட்டு பண்ணணும். இல்ல எனக்கு தனியா இருந்தே பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா தனியா இருந்துகிட்டும் பண்ணலாம். அப்ப ஏகாந்தத்துல இருந்துகிட்டு கிரந்தங்களை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி ஒவ்வொன்னா மெதுவா மனனம் அனுசந்தானம் அப்படின்னு பேரு. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார நான் எப்படி பிரம்மமா இருப்பேன், நான் எப்படி ஆத்மாவா இருப்பேன், ஆத்மானா இப்படி சொல்லியிருக்கேன், இந்த தேகம் இல்லையா, இந்த மனசு புத்தி ஆத்மா இல்லையா, எப்படி இல்லாம போகும், இந்த உலகம் என்ன பொய்யா, எல்லாம் பொய்ன்னு சொல்லுதே, சொப்பன மாதிரின்னு சொல்லுதே, எப்படி
அப்படின்னு உள்ளுக்குள்ளார நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் பண்றது ஆச்சாரியரோட வச்சனத்தையும் இந்த சாஸ்திர வச்சனத்தையும் வச்சுக்கிட்டு அனுசந்தானம் பண்றது மனனம் பவதி. இதுக்கப்புறம் மனனத்துக்கு பேர் தான் என்ன பேரு? முனிவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். மனனம் பண்றவன் முனிவன். முனித்துவம் அப்படின்னா மனநசீலத்துவம். அதுக்கப்புறம் சிரவண மனன நிர்விசிகித்சே அர்த்தே. சிரவணத்திலும் மனனத்திலும் சந்தேகம் தெளிந்த விஷயத்துல. அப்ப சந்தேகம் தெளியணும்னா என்ன வேணும்? மனனம் இருக்கணும். மனனம் பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஒருத்தனா இருக்கேன், இதெல்லாம் பொய்ன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திருடமாயிடும். சந்தேகம் எல்லாம் போயிடும். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனத்தினால நிச்சயம் செய்யப்பட்ட அர்த்தத்துல ஆத்மா, ஆத்மாதான் சத்தியம் அப்படின்னு வஸ்துனி அர்த்தே வஸ்துனி ஏகதானதயா. ஏகதானதயா அப்படின்னா ஒரே வஸ்துவா தைலதார மாதிரி அகம் 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 அகம்னு ஸ்புரணத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை ஸ்தாபனம் செய்வது எதுவோ சேத்தக ஸ்தாபனம் நிதித்தியாசனம் பவதி. யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சாமி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன், ஆமா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பஞ்சதசியில முதல் சாப்டர்ல 62 அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சாமி சொல்றாரு. எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சது எங்க இருக்குன்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சதசியில இருக்கிறது. பைங்கல உபனிஷத்துல இருந்து அப்படியே மந்திரத்தையே எடுத்து ஸ்லோகமா போட்டிருக்காரு. சிரவணத்துக்கு அர்த்தம் இவ்வளவுதான், மனனத்துக்கு அர்த்தம் இவ்வளவுதான். நிதித்தியாசனம் அப்படின்னாவே கிரந்தம் இருக்கக்கூடாது. பரமார்த்தனம் சாமி ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரந்தத்தை வச்சு நான் நிதித்தியாசனம் பண்றேன்னு சொல்லுவாங்க. கிரந்தம் இல்லவே இல்லை. ஒரே அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தியானம். மனனத்தோட வந்து பாத்தீங்கன்னா கிரந்தத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. நேத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரந்தம் தேவையில்லை. சூக்ஷ்ம மனனத்துக்கு கிரந்தம் தேவையில்லை. ஸ்தூல மனனம் கம்பேர் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் கிரந்தம் தேவை. உள்ளுக்குள்ளார வேலை வந்து இது பொய் இது பொய் இது பொய்ன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டு முனிவனா உட்கார்ந்து மௌனியா வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய் இது திருஷ்யம் அப்படின்னு விளக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் அப்படின்னும் போது மௌனம் அப்படின்னு பேரு. அந்த மௌனத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை வந்து பாத்தீங்கன்னா நான்ல வந்து நீங்க நின்னீங்களோ அந்த நான்லயே தைலதார மாதிரி இந்த சித்தத்தை ஸ்தாபனம் செய்யறது எஸ்டாப்ளிஷ் பண்றது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் உச்சதே. 6:25 பகவத்கீதையில 6:25 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஷனை ஷனை உபரமே புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. இதான் நிதித்தியாசனம்னு பேரு. மெதுவா மெதுவா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணி விஷயங்கள்ல போற மனசை நேத்தி பொய் பொய் பொய்ன்னு சொல்லி மெதுவா மெதுவா விவேக புத்தியினால சிரவண மனனம் பண்ண விவேக புத்தியினால கொண்டு வரணும். நேத்தி மெதுவா 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 கொண்டுட்டு வந்து ஆத்ம சம்ஸ்தம் ஆத்மாலேயே தொடர்ந்து இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அகமகமகம்ன்ற விற்த்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே ஸ்தாபனம் செய்வது எதுவோ அதுக்கு பேரு நிதித்தியாசனம் பவதி. அதுக்கு பேரு நிதித்தியாசனம் என்று பெயர். சரி, அந்த நிதித்தியாசனத்துல என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றாரு தியாத்ரு தியானே விகாய. தியாத்ரு தியானே விகாய நிவாதஸ்தித தீபவத் தியேயைக கோச்சரம் சித்தம் சமாதிர் பவதி. பைங்கல உபனிஷத்து நிதித்தியாசனம்னா என்னன்னு சொல்லுது, அனுபூதிக்கு சொல்லுது. அப்போ தியாத்ரு அப்படின்னா தியானம் செய்பவன். நான்ற தியானம் பண்றவன் ஒரு எண்ணம் இருக்கும்ல, இந்த தியானம் பண்றவனும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாத்ரு தியானே. தியாத்ரு வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் கலந்து போயிடுவான் அப்படின்னு கேட்டா தியானத்துல மிஸ் ஆயிடுவான். தியாத்ரு ஒன்ன பண்ணி நான் பண்றேன்ற காரியம் விட்டு போயிடும். நீங்க எங்கேயாவது ஒரு வேலையை பண்ணினீங்கன்னா தெரியும். ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றவங்களுக்கு, நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுங்களேன், சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், ஏதாவது ரொம்ப மூழ்கி போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா நான் யாருன்றது மறந்து போய் ஒர்க்ல போயிடும். நான் என்ன ஏது இதெல்லாம் மறந்து போயிடும். சில சமயம் ரொம்ப டீப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து போயிடுவீங்க. எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும். வீட்டை க்ளீன் பண்ணுற ஆரம்பிச்சிருப்பீங்க, வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே மிஸ் ஆனீங்கன்னே தெரியாது. குக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ் ஆயிடுவீங்க. அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுலையே மிஸ் ஆயிடுவாங்க. இது மாதிரி ஒர்க்கிலேயே சில பேரால் வந்து என்ன பண்ண முடியும், கலந்து போயிட முடியும். அதே மாதிரி தியானம் செய்பவன் தியானத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொபுக்கட்டின்னு உளுந்து காண போயிடுது, மிக்ஸ் ஆயிடுறது, அப்படியே தான் யாருன்றது மறந்து போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமதி டீகா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒரு பெரிய மகான். அந்த மகான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு டீகா ஒன்று எழுதுறார். டீக்கான விவரணம், ஒரு கமெண்ட்ரி எழுதுறார் சங்கர பாஷ்யத்துக்கு மேல. அப்படி எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த டீக்காவெல்லாம் எழுதி முடிச்சோன்னே என்ன பண்றாரு, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதோ காஃபியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவர் கேட்குறாரு, யாருமா நீ புதுசா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. யாருமா நீ புதுசா இருக்கியே, யாரு நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் தாங்க உங்க ஒய்ஃபு, பத்தினி நான் தான். நீதான் பத்தினியா, என் ஒய்ஃபா நீ? ஐயோ ஐயோ என்ன பாதகம் பண்ணிட்ட. என்ன ஆச்சு அப்படின்னா இவர் கமெண்ட்ரி எழுத ஆரம்பிச்சதுல தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்கன்றதையே மறந்துட்டு பிரம்மசூத்திரத்தோட பாஷ்யத்துக்கு விவரணம் பண்றதுலயே இவர் என்ன பண்ணிட்டார், கலந்து போயிட்டார். இதே மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலை வேலை வேலைன்னு அந்த லெபார்டரியிலேயே ஜீவனத்தை போக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தன்னோட கேரக்டர் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் மறந்து போய் அந்த காரியத்திலேயே ஃபால் டவுன் ஆயிடுறது, மிக்ஸ் ஆயிடுறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதே மாதிரி ஒருத்தன் மெடிடேஷன்ல இருக்க 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 என்ன நான் மெடிடேட் பண்றேன்றத மறந்து போறது. ஜபத்துல இது சித்திக்கும். நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க மாலை உருட்டிக்கிட்டு இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு சமயத்துல தெரியாம போயிடும். ஜபம் பண்றவன் கலந்து போயிடுவான். இதே மாதிரி தியானம் பண்றவன் தியானம்ன்ற காரியத்திலேயே லயம் ஆயிடுறது. அதுக்கு அடுத்தது 1 3 இருந்தது, 2 ஆயிடுச்சு. தியானம், தியாத்ரு, தியேயம், 3 விஷயம். திரிபுட்டி அப்படின்னு பேர், இதுக்கு பேரு. தியானம் செய்பவன் தியாத்ரு, தியானம் காரியம் வந்து தியானம். அவன் எதை தியானம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியேயம். இந்த 3 தான் இருக்கு, திரிபுட்டின்னு பேரு. இந்த தியானம் பண்றவன் என்ன பண்ணுவான், ஆரம்பிக்கும் போது தியானம் பண்றவன் இருந்தான், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா தியானம்ல கலந்துடுறான். அப்ப 2 மட்டும்தான் இருக்கும், தியானம் இருக்கும், அப்புறம் தியேய வஸ்து இருக்கும். அந்த தியேய வஸ்து எது அப்படின்னா அகம்ன்ற ஸ்புரணம் மட்டும். அந்த தியானமும் கூட ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அந்த தியானம் பண்ற அந்த வஸ்து இருக்குல்ல, எது ஆத்மா, வெறும் ஸ்புரணம், அகம்ன்ற ஸ்புரணம், அதுல அந்த தியானமும் என்ன ஆயிடும், கலந்து போகும். தியேயைக கோச்சரம் சித்தம். எப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மன்ற ஆத்மான்ற ஸ்புரணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கலந்து விடுகிறதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதிர் பவதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு அதுக்கு பேர். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நிவாத்த வஸ்து தீபவத், நிவாத்த தீபவத் அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த தீபத்தோட எக்ஸாம்பிள் 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில தீபத்தோட எக்ஸாம்பிளோட சொல்லப்பட்டிருக்கு. எப்படி காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது எரியுமோ, அசைவில்லாம ஆடாம வெறும் பிரகாசம் மட்டும் இருக்குமோ, அது மாதிரி இந்த சித்தம் என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆபாசிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேரு. தத்தோ அபியாச பாட்டவாத், அந்த மாதிரியான அபியாசத்தோட வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறந்த தன்மையினால அபியாசம் பிராக்டிஸ் பண்ணி 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 அதுல ஒரு நிபுணத்துவம் வரும்போது சகஸ்திர சதா அமிர்ததாரா வர்தந்தி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அமிர்தம். எப்படி நீங்க நெல்லிக்காவை சாப்பிட்டு அப்படி ஒரு காத்தை வந்து உள்ள இழுத்தீங்கன்னு வச்சுங்க, நெல்லிக்காய் சாப்பிட்டு அப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே இனிப்ப உடம்பு ஃபுல்லா பரவும் நெல்லிக்காய் சாப்பிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலவர்த்தனுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு என்ன ஆகணும், உடம்பு ஃபுல்லா இந்த தேகம் மனசு புத்தி எல்லா இடத்துலையும் என்ன ஆகுனா சகஸ்திர சக அமிர்ததாரா,
ஆயிரக்கணக்கான அமிர்த தாரைகள், சுகம் சுகம் சுகம். நம்ம சுகம்னு ஏதோ இது நினைக்காதீங்க, தூக்கத்துல இருக்கோம்ல, எப்படி தூக்கத்துல இருக்கும். சில சமயம் புண்ணியம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன காரணமே தெரியாம ஒரு சந்தோஷம் பரவும். எங்கேயாவது யார்கிட்டயா போய் சொல்லலாமே, இந்த சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அப்போ தோணும், இது என்னடா சொல்றது, யார்டா போய் சொல்றது அப்படின்னு இருக்கும். காலையில சில சமயம் 4:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கு, யார்கிட்டயோ சொல்றது இந்த சந்தோஷத்தை எப்படி தெரியப்படுத்துறது, நான் சந்தோஷமா இருக்கேன்னு எப்படி தெரியப்படுத்துறது இன்னொரு பேருக்கு. உள்ளுக்குள்ளார புலங்காகிதமா இருக்கும் சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காம அப்படியே போகும் அப்படியே. அது மாதிரி நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த வருஷமானது உண்டாகுது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ததோ யோக வித்தமாக. இதனையே யோகத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சமாதி, அந்த சமாதியை தர்மமேக சமாதி என்று சொல்கிறார்கள். தர்மமேக சமாதின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல திரிபுட்டின்ற இந்த 3 இல்லாம போய் அந்த தியானம் பண்ற அந்த நான்ற அந்த ஸ்புரணத்திலேயே கலந்து போச்சு அப்படின்னா ஆனந்த சுரூபமா அவன் நிற்கும் போது அமிர்த வருஷைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்கிற மாதிரி உண்டாகும். அதுக்கு பேர் வந்து தர்மமேக சமாதி அப்படின்னு சொல்கிறார்கள். சொன்னதுக்கு பிறகு அந்த இந்த இது எப்படி சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, வாசனாஜாலே நிஷேஷம் அமுனா பிரவிலாபிதே. இந்த நிர்விகல்ப சமாதி ஒருத்தருக்கு கிடைச்சாதான் அனாதி ஜென்மங்கள்ல இருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கிற சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேரு. நீங்க வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சஞ்சித கர்மா மட்டும்தான் தெரியும், சஞ்சித வாசனைகள்னு தெரியாது. இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தத்துல கர்மத்தை மட்டும் சொல்லுவாங்களுடைய வாசனையை பத்தியே பேச மாட்டாங்க. நிறைய வாசனைகள் இருக்கு. ஒரு கர்மா பண்ணினீங்கன்னாவே கிரியா ரூபமா இருக்கிறது கர்மம் ஆயிடும், ஞான ரூபமா இருக்கிறது வாசனை ஆயிடும். இப்ப நீங்க உட்கார்ந்து பாடம் படிக்கிறீங்கல்ல, பாடம் படிக்கும் போது எத்தனை காரியம் இருக்கு? உட்கார்ந்து பாடம் படிக்கிறதுன்னு இருக்குல்ல, 1.5 மணி நேரம் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, அது என்னது புண்ணிய கர்மாவா மாறிடும், மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். கீதானோட பலசூத்தி சொல்ல போறாரு, கீதாக்கு எவ்வளவு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப உட்கார்ந்து பாடம் கேட்கறீங்களே சிரவணம், இது மாதிரி ஒரு பெரிய புண்ணியம் இருக்கவே இருக்காது. அசுமேத யாகம் பண்றதுக்கான புண்ணியம் வந்து வேதாந்த சிரவணம் கேட்கறதுனால கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு காரியம். ஆனா கூடவே என்ன இருக்கு, ஒரு புண்ணியம், இந்த கர்மா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனையா எது ஆயிடுது, இப்ப பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் சித்தத்துல வாசனையா மாறிடும். அப்ப எந்த ஒரு கர்மா இருந்தாலும் ஒரு கர்மா கூடவே ஒரு வாசனையும் ரெண்டும் இருக்கும். அப்ப சஞ்சித வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மா மாதிரியே சஞ்சித வாசனைகள் அனந்த கோட்டி வாசனைகள் நம்மள்ட்ட இருக்கு. அது எல்லாம் இந்த நிர்விகல்ப சமாதி மூலமா என்னது நிஷேஷனா மிச்சமில்லாமல் அமுனா நிர்விகல்ப சமாதினா, இந்த நிர்விகல்ப சமாதினா பிரவிலாபிதே நஷ்டமாகிறது. கர்ம சஞ்சயே புண்ணிய பாப்பே, கூடவே என்ன இருக்கும், வாசனைகளோட சேர்ந்து டேக் மாதிரி மாட்டி இருக்கிறது கர்மங்கள். கர்மம் அதோட கனெக்ட் ஆனது வாசனைகள், வாசனைகள் அதோட கனெக்ட் ஆனது கர்மங்கள். அப்ப ஒன்ன நாசம் பண்ணினீங்கன்னா ஒண்ணு என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அப்ப கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்ம சஞ்சயே புண்ணிய பாப்பே, சஞ்சித கர்மாவா இருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்கள் அநேக பிறவிகளை கொடுக்கறதா இருந்துச்சு. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா சமூலோ மூலிதோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூல காரணத்தோடு அஜானத்தோடு சேர்ந்து நஷ்டத்தை அடைகின்றன. அது மட்டும் இல்ல, பிராக்கு பரோக்ஷமபி, முன்னாடி எப்படி இருந்துச்சு, பரோக்ஷ ஞானமா இருந்துச்சு. சிரவணம் பண்ணோன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும், பரோக்ஷம். ஓ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு, அது ஏக்கம் நித்தியம் விமலம் அச்சலம்னு சாஸ்திரம் சொல்லுது, ஆத்மாதான் பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லுது, குருநாதர் சொல்றார் அப்படின்னு பரோட்சமா இருந்தது. நான் தான் பிரம்மமா இருக்கேன்றது அபரோக்ஷமா ஆகிவிடுகிறது. எப்போ, நிர்விகல்ப சமாதினால. பிராக்கு பரோட்சம் அப்படி, முன்னாடி அது பரோட்ச ஞானமா இருந்துச்சு, கேள்வி ஞானமா இருந்துச்சு. கேள்வி ஞானமா இருந்தது பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா கரதல ஆமல கவத்து, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி. கையில நெல்லிக்காய் வச்சா எப்படி ஸ்பஷ்டமா இது நெல்லிக்கான்னு தெரியுமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்க, இந்த இருக்கிறது எல்லாம் வெறும் நான் மட்டும்தான் இருக்கேன். சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ ஏகமேவ அத்விதீயம், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற ஞானம்
உள்ளங்கை நெலிக்கண்ணி போல தெரியும். அதுக்கு பேர் அபரோக்ஷம் அப்படின்னு பேரு. பிரதிபத்த வாக்கிய பிரதிபத்த அபரோக்ஷ சாட்சாத்காரம் பிரசூயதே. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதி என்ன பண்ணுது? அபரோக்ஷ அனுபூதியை பாத்தீங்கன்னா பிரசவிக்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அனுபூதி தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. ததா ஜீவன் முக்தோ பவதி. அப்பொழுது அவன் என்ன பண்றான்? ஜீவன் முக்தன் ஆகின்றான். தத்தோ மேகாபாயே அம்சுமானிவ ஆத்மா ஆவிர் பவதி. அந்த ஜீவன் முக்தி தன்மையை அடைகின்றான். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, மேகங்கள் விலகி சூரியன் தெரிகிற மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா, இங்க அஜ்ஞானம் விலகி ஆத்மா சதா ஆத்மா பிரகாசஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் ஸ்பஷ்டமா ஆகிவிடுகின்றது. இதான் ஸ்டெப்ஸ். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரவணம்ன்றது என்ன காரியம்? ஸ்ரவணம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ரவணம்ன்றது விவிதிஷா சந்நியாசத்தோட பலன் ஸ்ரவணம் மாத்திரம்தான். அப்போ இப்ப நாதபிரம்ம பாத்தீங்கன்னா எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காருன்னா நான் என்ஜாய் பண்றேன், நான் என்கரேஜ் பண்றேன், எல்லாத்தையும் அலோவ் பண்றேன். ஆனா இதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனநத்துக்கு போறாரு அப்படின்னா பேசாம உங்க வீட்டுல இருந்துட்டு வராதிங்க, இந்த பக்கமே வராதிங்க, நீங்க பாட்டுக்கு இருங்க. இப்பயே நான் சொல்றேன், லீவ் நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வராதிங்க, அங்கேயே வீட்டுக்குள்ளாரே இருந்துங்க, அனுஷ்டானத்தை பண்ணுங்க, தியானத்தை பண்ணுங்க, ஜபத்தை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா சுவாத்தியாயத்தை திரும்ப பாருங்க, மனனம் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து விசாரம் பண்ணுங்க, வரவே வராதிங்கன்ற. அப்ப மெதுவா 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 மனநத்துக்கே ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட கனெக்ஷன் கம்மியாயிடும். இப்ப நான் என்னோட குருவை பார்த்து 14 வருஷங்கள் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு என்னோட குருவை பார்த்து. ரிஷிகேஷ் போய் 14 வருஷம் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 14 வருஷமும் என்ன நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் தான் நடந்துட்டு. அப்ப குருவோட சகாயம் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தான் எனக்கு எல்லாத்தையும் மண்டையில ஏற்றி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவர் தான். நான் சிந்திச்சாவே அவரோட சிந்தனை தான் வருது, குரு பரம்பரையோட சிந்தனை தான் வருது. அப்ப எனக்குள்ளார அவர் இருக்கார். உள்ள பாத்தீங்கன்னா அவர் சொன்னதையே திரும்ப 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 மனனம் பண்ணிக்கிட்டே மந்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப மந்தனம் பண்றதுக்கு ஒரு காரியம், அதுக்கு குரு சேவை தேவையில்லை. அதுக்கு பாத்தீங்கன்னா சிரவணத்தோட குரு சேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுது. மனநத்துக்கு ஏகாந்தம் தனியா இருந்துகிட்டு தான் தான் உள்ளுக்குள்ளார வேலை செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போயிட்டீங்கன்னா மனநமும் நின்று போயிடும். வெறும் தியானம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அங்க மிச்சம் இருக்கும். தியானம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா சதா தியானம் பண்றதுதான் நிதித்தியாசனம். ஆத்ம தியானத்திலேயே அகம் அகம் அகம்லயே நிக்கிறது. அப்ப ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் ஒரு ப்ராசஸ், மனனம் வேற ஒரு ப்ராசஸ், நிதித்தியாசனம் வேற ஒரு ப்ராசஸ். அப்ப விவிதிஷா சந்நியாசம் வேதனம்னு சொல்லக்கூடிய சிரவணத்துக்கு மட்டும்தான், சிரவணம் தான் பலன். அது மட்டும் இல்ல, நச்ச வேதன முனித்வயோர் ஏக்கத்துவம் சங்கனீயம். ரொம்ப முக்கியமானது, நான் இதை சொல்லியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்கக்கூடாது. அறிவோம் உங்களுக்கு தான். ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்கக்கூடாது. சிரவணம் பண்றவன் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம குரு பிராணம் சுவாமியோட கிளாஸ் யாராவது கேட்டீங்கன்னா, நான் முதல்ல குரு பிராணம் சுவாமியோட கிளாஸ் தான் நிறைய கேட்டிருந்தேன். ஓங்காரம் சுவாமிகிட்ட நான் பாடம் படிக்கும் போது நான் தேனியில இருந்தேன். தேனியில இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா குரு பிராணம் சுவாமி தான் பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் மாதிரி இருந்தேன். அவரோட எல்லா கேசட்டையும் பாத்தீங்கன்னா நான் தான் கரெக்ஷன் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணி டெய்லி மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு கேசட் 2 கேசட் கேட்டுருவேன். ராத்திரியில ஒரு கேசட் 2 கேசட் கேட்டுருவேன். அவர் சொல்றது பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவார். என்னன்னா, சிரவணம் பண்ணும் போதே மனனம், மனனம் பண்ணும் போதே நிதித்தியாசனம்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பரமார்த்தம் சுவாமி அப்படிதான் சொல்லுவார், ஓங்காரம் சுவாமி அப்படிதான் சொல்லுவார். அப்படிலாம் நடக்காது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் இங்க கிளியரா சொல்றாரு, வேதனம்ன்றது பதஜன்ய ஞானம். இப்போ உங்க வேலை என்னவா இருக்கணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடமை கொடுத்துருக்க. என்ன கடமைன்னா, எதை பண்ணாலும் பஞ்சமகா யஜ்யத்தை பாத்தீங்கன்னா நித்தியம் பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் பஞ்சமகா யஜ்யம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாடத்தை பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணீங்கன்னா, ஏன் ஹைலைட் பண்ண சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் போய் திரும்பவும் இதை பாருங்க. பதம் பதமா அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிகிறது தான் ஸ்ரவணம். பதஜன்ய ஞானம் அப்படின்னு பேர். சிரவணத்தோட தாத்பரியமே இந்த ஆத்மாவை இந்த பதம் பதமா தெரிஞ்சு 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 ஓ இதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். முனித்துவம்ன்றது பாத்தீங்கன்னா வேற. முனித்துவம்ன்றது மனனசீலத்துவம். முனித்துவம் மனனம் பண்றது, சிரவணம் பண்றது வேற, மனனம் பண்றது வேற. ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா முனித்வயோர் ஏக்கத்துவம் ந சங்கனீயம். ரெண்டும் ஒன்னா அப்படின்னு சந்தேகம் பண்ணாதீங்க, பண்ண முடியாதது.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்தாதான் வாஸ்தவத்துல மனனம் கிடைக்கும். நீங்க சரியா படிக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனம் பண்றது அப்படின்றது உங்களுக்கு சம்பவிக்காது. மனனம் சம்பவிக்கணும் அப்படின்னா 4 கிரந்தங்களை ஒரு 10 பிரஸ்தானத்திரயத்தை நல்லா பண்ணினா மட்டும்தான் மனனம் சித்திக்கும். மனசுல வச்சுங்க. அகப்பையில இருந்தாதானே, சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். உள்ளுக்குள்ளார நிறைய நீங்க உள்ள கொண்டுட்டு வந்திருந்தாதான் அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு டேட்டாஸ் நிறைய இருக்கணும். கொஞ்சோண்டு இந்த கிரந்தங்களை வாசிச்சுட்டு உடனே மனனத்துக்கு போக முடியாது. அப்ப நல்லா சிரவணத்தை பண்ணுங்க. சிரவணம் பண்றதுக்கே நல்ல டைம் எடுத்துங்க. கிரந்தங்களை நல்லா அபியாசம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனத்துக்கு போகலாம். ரெண்டும் வேற வேற. அப்போ டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இதுலயே யூஜி பிஜின்னு ஏன் பிரிச்சு வச்சிருக்கு, டிகிரியை வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க அதுக்கப்புறம் பிஹெச்டின்னு ஏன் பிரிச்சு வச்சிருக்கீங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு எம்எஸ்சியோட விஷயங்கள் இல்ல பிஹெச்டி பண்ற விஷயத்தையும் பிஎஸ்சிலேயே கொடுத்துடலாம்ல, பேச்சுலர் டிகிரிலேயே கொடுத்துடலாம்ல. ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டோம். பிஎஸ்சி படிச்சவன் தான் ஒன்றுத்துல மாஸ்டர் ஆகிறதுக்காக மாஸ்டர் டிகிரி பண்றான். அதுக்கப்புறம் அதுல நிபுணன் ஆகிறதுக்காக பிஹெச்டி பண்றான். ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனியா வந்து பாத்தீங்க அப்ப போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து வாஸ்தவத்துல இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 12th வந்து பாத்தீங்கன்னா 11th போகும்போதே என்ன பண்ணிடுறாங்க, என்ன குரூப் வேணும் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்கல்ல. 10th வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருப்போம். ஆனா 11th வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா காமர்ஸ் குரூப் தனி, மேக்ஸ் குரூப் தனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி அப்படின்னு ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சுக்கிறோம்ல. அப்ப எல்லாத்துக்கும் மேல போக 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 பிரிஞ்சு 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 தனியா போயிடுறோம். பிஹெச்டி வரும்போது எந்த சப்ஜெக்ட்ல பிஹெச்டின்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வந்துருக்கோங்க டாக்டரேட் பண்ணும்போது. அப்போ இதே மாதிரி தான் இங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேறையா அப்படின்னா ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒண்ணு என்று சந்தேகம் கொள்ள வேணாம். அது மட்டும் இல்ல, விதித்வா முனிர் பவதி இதி. விதித்வா அப்படின்னா அறிந்த பிறகுதான் மனனம் என்றது சித்திக்கும், முனித்துவமானது சித்திக்கும், மனனமானது சித்திக்கும். இது பூர்வோத்தர காலீனஸ்ய தயோஹோ. அப்ப என்ன அர்த்தம்னா முதல்ல ஸ்ரவணம், அதான் வேதனம்னு பேர், அறிதல். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா முனித்துவம் சொல்லக்கூடிய மனனம். முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடினா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒரு காலத்துல இல்ல, ஒரே காலத்துல இல்ல அப்படின்னு எடுத்துங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்திய சாதன பாவ பிரதீதேகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சாதனம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம். ஒன்னு சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசத்தோட சாதனம் விவிதிஷா சந்நியாசம். சாத்தியம் எது, சிரவண ஞானம், வேதனம், ஆத்மாவை அறிதல். அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம் சாதனம். வித்வத் சந்நியாசத்தோட சாத்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம், நிதித்தியாசம். அப்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுங்க. உடனே பூர்வ பக்ஷி கேட்கிறான், இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. நனு வேதனஸ்ய ஏவ பரிபாக அதிசய ரூபம் அவஸ்தாந்தரம் முனித்துவம். பூர்வபக்ஷி கேட்கிறான், குரு சந்நியாசம் தானே சுவாமி. இப்ப நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சன்னியாசம் பண்றாரு, விவிதிஷா சன்னியாசம் எடுக்கிறார், சிரவணம் பண்ற, அதுக்கப்புறம் திரும்ப சன்னியாசம் எடுத்து போறாரு, 2வது வாட்டி எடுக்க மாட்டாருல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்காக சன்னியாசம் எடுத்தார், சிரவணம் முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் திரும்ப 2வது வாட்டி நான் வித்வத் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு எடுக்க போறது இல்லை. அப்ப பூர்வபக்ஷி நல்லா கேட்கிறான், அப்போ விவிதிஷா சந்நியாசம் தான் சிரவணம் பண்ணி பரிபாக்க அதிசய ரூபம் பக்குவமாகுது. பக்குவமானதுக்கு பிறகு, பலமானதுக்கு பிறகு, சிரவணம் பலமாச்சு அப்படின்னா அதுதான் வேற ஒரு அவஸ்தையா முனித்துவமா மாறுது, மனனமா மாறுது. சிரவணத்துக்கு முன்னாடி சந்நியாசம் எடுத்தான், சிரவணம் பண்ணுனா சிரவணத்தோட பரிபாக்கத்துல என்ன ஆகுது, அது மனனமா பரிணமிக்குது, வேற ஒரு அவஸ்தையா பரிணமிக்குது. ஆகையினால அதோ வேதனத்வாரா பூர்வ சந்நியாசஸ்ய ஏவ, வேதனத்வாரனா அறிதல் மூலமா, இந்த ஆத்மாவை அறியறது மூலமா, சிரவணத்து மூலமா
அந்த பூர்வ சந்நியாசஸ்ய ஏவ விவிதிஷா சந்நியாசம் தான் ஏத்தத்து பலமிதிச்சே. அந்த விவிதிஷா சந்நியாசத்தோட பலன்தான் முனித்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சேத் பாடம். ஆச்சாரியர் சொல்றாரு பாடம் அர்த்தாங்கீகாரம் அப்படின்னு பேர். ரொம்ப நல்லதுப்பா, நல்லா சொன்ன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையேவ சாதன ரூபாத் சந்நியாசாத் அந்நியம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ விவிதிஷா சந்நியாசம் எடுத்தது எதுக்கு? வீட்டை விட்டு வந்தது சிரவணம் பண்றது. சிரவணம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு பலன் முடிஞ்சு போச்சு, சிரவணம் ஆயிடுச்சு. லைஃப் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கம்பேர் ஸ்டடிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவே நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய யார் கூப்பிட்டாலும் போவேன் வருவேன், நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் நல்ல மனநம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர மனநம் பண்றதுனால என்னோட எல்லா கர்மங்களும் நின்று போச்சு. எல்லா கர்மங்களும் யாருக்கும் என்டர்டெயின் பண்றதே இல்லை. ஒரே காரியம் வந்து பாத்தீங்கன்னா மனநம், இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் தான் கம்பேர் ஸ்டடிஸோட போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னது? சூக்ஷ்ம மனநம்னு சொல்றோம்ல. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் மாசத்துல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸே பண்ணேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் பண்றோம்னா மீதி ஒரு நாள் என்ன சாமி பண்ணுவீங்க? ஈவெண்ட் டேஸ் எல்லாம் மௌனம், டேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்கும். 15 நாள் கிளாஸ், காடு 6 மாசம் நாடு 6 மாசம் மாதிரி 15 நாள் காடு 15 நாள் வீடு அப்படி இருந்துகிட்டு காரியத்தை பண்றது. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 மௌனத்துக்கு போக ஆரம்பிக்கும். மௌனத்துல என்ன சாமி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தத்தை ஷட் டவுன் பண்ற வேலை. மெதுவா 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 ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வர்றது. அப்ப மனநத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கிளாஸ் எடுக்க முடியுமா சாமி? மனநத்துல நேத்தி பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க முடியுமானா முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்மையே மாறிடும் உங்களுக்கு. சிரவணத்துல இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வேற, மனநத்துல இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வேற. முனித்துவம் வந்துடும் உங்களுக்கு. முனித்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசோட தாட்டை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்றது மட்டும். நேத்தி பண்றது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் பண்றது. அப்ப சிரவணத்துல ஒரு லைஃப் ஸ்டைல் அது சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முனித்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ண வேண்டி இருக்கு. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு அதையேவ சாதன ரூபாத் சந்நியாசாத். சாதன ரூபமா இருக்கிற சந்நியாசம் எது? சாதன ரூபம் விவிதிஷா சந்நியாசம் சாதன ரூபம். சாத்தியம் என்ன பண்ணீங்க? இது சிரவணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா பலரூபம் ஏதத்து சந்நியாசம் குருமகா. சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனநம் நிதித்தியாசனம். அதுக்கு எடுக்கிற சந்நியாசம் வேற. அப்ப ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில இருக்கான்? சிரவண சன்னியாசியா இருக்கானா, இல்ல மனன சன்னியாசியா இருக்கானா, இல்ல நிதித்தியாசன சன்னியாசியா இருக்கானா? இத பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கன்ஃபியூஸ். அதனால என்ன பண்றாரு, ஒருத்தர் இங்க என்னை பார்க்க வருவாரு, மலை சுத்துற பாதையில் தான் இருக்காரு. என்னை பார்க்க அடிக்கடி வருவார். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து என்கிட்ட மௌனமா இருந்தீங்கன்னா வந்து பேசாதீங்க, வரவே வராதீங்கன்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஞானம் இல்லை. அப்ப ஞானம் இல்லைன்னா ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்? இந்நேரம் பாடத்தை ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ உங்க கூடயே 4 வருஷம் 5 வருஷம் பாடம் படிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மௌனி அப்படின்னு. மௌனினா நல்ல இது. இந்த சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மௌனியா இருந்துட்டு சொசைட்டில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் ரொம்ப அதிகம் இல்லையா? இப்போ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌனியா இருந்தீங்க. மௌனியா இருந்தா சிரவணம் நடக்குமா? சிரவணம் நடக்காது. ஏன் அப்படின்னா மௌனின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா முனித்தன்மையும் மௌனத்தன்மையும் மனநத்தையும் நிதித்தியாசனத்தையும் குறிக்கிறது. அதுக்காக எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க லீவு நாள்ல மட்டும் மௌனம் இருங்க. பாடம் கேட்கும் போது யாராவது மௌனமா இருந்தீங்க அது மகா தப்பு. ஏன்னா ப்ராசஸ் வேற வேற ப்ராசஸ். அதே நேரத்துல மௌனி ஆகிற நேரத்துல நீங்க மௌனமாகாம விவகாரத்துல இருந்தீங்கன்னா வேஸ்ட், மனநம் நடக்காது. இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றேன்னு வச்சுங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க ஈஸின்னு நினைக்கிறீங்க. ஐயோ ஒரு வேதாந்த கேம்ப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன்,
ஒரு ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஒரு கேம்ப் பண்ணுறோம். எங்கேயாவது திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி அகாமடேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேம்ப் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் வந்து போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அகாமடேஷன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், என்ன ஃபுட்டு கிடைக்கும், எப்படி ஃபுட்டெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, குக் யார் இருக்கா, 3 வேளைக்கு ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் நான் வைக்கிறேன் அப்படின்னா 10 நாளுக்கு காலை சாயந்தரம் மத்தியானம் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, பெட்டு எப்படி இருக்குது, ஃபேன் இருக்கா, இது இருக்கா, எல்லாத்தையும் துணி காய போடுறதுக்கு இடம் இருக்கா, எல்லாத்தையும் யோசிக்கணும். உங்களுக்கு இவங்களை வந்து உங்களை எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் என்னோட சித்தம் என்ன ஆகும், கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், மலையை சுற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு. நீங்கள் வெளியில் வந்து பார்ப்பீங்க, சாமி நல்லா பண்ணுறாரு, சாமி சூப்பராக பண்ணுறாரு, நீங்கள் கை தட்டிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. என் சித்தம் என்ன ஆகும்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த சிந்தனை எல்லாருக்கும் 1 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு வரவு செலவில் பிச்சுக்கிட்டு அலையணும். இதெல்லாம் வந்து நான் பிரத்யட்சமாக பார்த்தேன். இவங்க கணக்கு ஒன்று போட்டிருப்பாங்க, ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்புக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கையை கடிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கான சுவாமிகிட்டே நேச்சுரலாக பார்த்தது. தயானந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன், கோவில் மடத்தில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கேம்ப் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், எவ்வளோ சித்தம் வேலை செய்யும் அப்படின்னு. அப்போ நாள் ஃபுல்லாக நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏகாந்தத்துக்கே போகாமல் இருந்தால் மனனம் நடக்குமா, முனித்துவம் வருமா? முனித்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்காது சாமி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன பேஜில் ஒன்று படிச்சிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு, 42வது பேஜில் சொல்லியிருக்கோம். முனித்துவம் மனநசீலத்துவம் தது அசதி கர்த்தவியாந்தரே அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அது வந்து வேற செயல்கள் எதுவுமே இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த மனனம் சித்திக்கும். வேற ஏதாவது வேலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மனனம் சித்திக்காது. அது எந்த கேம்ப் நல்ல கேம்ப் பண்ணாலும் சரி, அவ்வளவுதான், மனனம் சித்திக்காது. மனனம்ன்றது நேர்த்தி மட்டும்தான். எவ்வளவு தெளிவான பாஷ்யம் பாருங்க. வித்யாரண்ய சுவாமியை நாங்க தூக்கி வித்யால ஆரண்யம், அதாவது தான் நம்ம சொல்றோம். எல்லா ஸ்ருதி வாக்கியங்கள் அப்படியே சொல்றாரு, அவரு வச்சனமா சொல்லிட்டு போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த வேலை பண்ணினாலும் முனித்துவம் சித்திக்காது. முனித்துவம் சித்திக்கல அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போய் ஆத்ம அனுபூதி அடையவே முடியாது. கேம்ப்லயே போயிட்டு இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் பிரத்யக்ஷ அனுபவத்துல வர்றது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசத்தோட பலன் சிரவணம், அதோட பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தோட பலன் மனனம். மனனம்னாவே என்ன அர்த்தம் வந்துருது அப்படின்னா வித்வத் சந்நியாசம் வந்துருது. அப்ப இது வேற அது வேற அப்படின்னு சொல்றோம். ஏதத்து உபரிஷ்டாத் பிரபஞ்சயிஷ்யாமஹ. இதை நான் என்ன பண்ற போறேன், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமா இந்த விஷயத்தை நான் என்ன பண்ண போறேன், சந்நியாசத்தை வித்வத் சந்நியாசத்தை விஸ்தாரமா சொல்ல போறேன் அப்படின்னு ஆச்சாரியர் நிப்பாட்டிட்டு அடுத்து வந்துடுறேன். எடுக்கல ஆனா லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிடும், மாறிடும். பாக்குறவங்களுக்கு தெரியாது, சன்னியாசி மட்டும் தெரியும். இப்ப நீங்க எடுக்கும் போது விவிதிஷா சன்னியாசமா இருக்கும். இப்ப நான் எடுக்கும் போது டைரக்டா வித்வத் சன்னியாசமே நான் டைரக்டா எடுத்தது. நான் வித்வத் சன்னியாசம் டைரக்டா எடுத்துட்டேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி சன்னியாசம் எடுத்தாருன்னா விவிதிஷா சன்னியாசம்னு ஒருத்தர் எடுக்கும் போது முதல்ல பார்க்கலாம். விவிதிஷா சன்னியாசம் எடுத்தவர் பரிபக்குவத்துல என்ன ஆயிடுவார், அவரு லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் ஆயிடும். அப்ப சன்னியாசம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணத்துக்கு முன்னாடி எடுத்தா விவிதிஷா, அவரே வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு என்ன ஆயிடும், லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு மௌனியா, நிதித்தியாசனத்துக்கு மௌனி ஆயிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரோவெட்டா இருந்தவர் எல்லாம் இன்ட்ரோவெட் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாந்தத்துல வாசம் பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டு நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ப்ரோக்ராம் ஏதாவது பண்ண முடியுமா, முடியாது. ப்ராசஸ்ல லைஃப் ஸ்டைல்ல அவஸ்தாந்தரம்னு சொல்றோம். அவஸ்தாந்தரம் வந்து பாத்தீங்கன்னா மாறிடுது. உங்களுக்கு பால்ய அவஸ்தா எவ்வன அவஸ்தையா மாறுது, எவ்வன அவஸ்தா விருத்த அவஸ்தையா மாறுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வயசு மாறுற மாதிரியே, ஒரே ஆள் தான் வயசு மாறுற மாதிரி, ஆனா டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்போ அதனால நம்ம அதை பத்தி பின்னாடி பேச போறோம். எப்படி ஆச்சாரியர் சொல்றாரு, யதா
இன்னும் கிளியர் பண்றார். யதா விவிதிஷா சந்நியாசினா தத்துவ ஞானாய ஸ்ரவணாதி சம்பாதனீயானி. ரொம்ப வித்யாரண்ய சுவாமினா ரொம்ப கிளியர், இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. யதா விவிதிஷா சந்நியாசினா, எந்த விதமாக விவிதிஷா சந்நியாசியினால் ஸ்ரவணம் முதலியவைகள் சம்பாதனீயானி சம்பாதிக்கத்தக்கதோ. அப்ப வேலை என்னது? விவிதிஷா சன்னியாசிக்கு சிரவணம் பண்றதுதான் வேலை. ஆதின்ற சப்தத்துல எதை சேர்த்துக்கலாம்? குரு சேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனம் துவச்சு கொடுக்கறதுல இருந்து அவரை தூங்க பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்றது, காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமானது. குரு சேவை வந்து பாத்தீங்கன்னா சுசுருஷா அப்படின்னு பேரு. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஞானி புருஷர்களுக்கு குருமார்களுக்கு என்ன பண்ணணும்? பரிப்பிரஷ்னேன சேவையா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ணிக்கிட்டு குருநாதர்கிட்ட இருந்து சேவா பண்ணிக்கிட்டு பண்ணணும். அப்போ சிரவணம் கூட வந்து குரு சுசுருஷா. ஆமா, அனுகிரகத்தை கொடுக்கும், அகங்காரத்தை நாசம் பண்ணும். அதான் இப்ப நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, இப்ப நாதபிரமெல்லாம் வந்து என்கிட்ட எதிர்த்து எதுவுமே பேச மாட்டார். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது பேசணும்னா 4 ஆப்ஷன்ஸ் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். சாமி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒன்றும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ எஸ்ன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தப்பா இருக்கு? தப்பாவே இருக்கு. நான் சொல்றது தப்பாவே இருக்கு. எஸ் பாஸ், எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா நாங்க அப்படிதான் பழகிருக்கோம். என்னோட ஆச்சாரியரை எதிர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா, சாமி இது தப்பு சாமி, நான் இப்படி பண்ணலாம் சாமி, அதெல்லாம் பேச்சே இல்லை. சரிங்க சாமி, சரிங்க சாமி, நம்மளோட வாய்ப்புத்தி எதை சொன்னாலும் சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரிங்க சாமி, இப்படிதான் சொல்றது. ஏன்னா ஒபே பண்றது ஏன் தெரியுங்களா? ஒபே பண்றதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி இருக்கு தெரியுங்களா? உங்களோட புத்தியை தூக்கி என்ன பண்றீங்க? பின்னாடி வச்சிடுறீங்க. ஒரு புத்திக்கு வந்து சரண்டர் ஆகுறீங்க. ஒரு புத்திக்கு சரண்டர் ஆயிட்டு உங்க ஓன் புத்தியை தூக்கி பின்னாடி வச்சிடுறீங்க. எவ்வளவு பெனிஃபிட் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த உங்க புத்தி தான் பிரச்சனையே. அந்த புத்தியை வந்து நீங்க நியூட்ரல் பண்ணணும்னா குரு சேவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நான் இப்ப யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களை நான் என்கரேஜ் பண்றதே இல்லையா அப்படின்னா அகங்காரம் அப்படியே நிற்கும். அப்போ அகங்காரம் நாசமாகிறது தான் குரு சேவையோட முக்கியமானது. நான் ஒன்றும் இல்லை சாமி, உளுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உளுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, குரு சேவை பண்றது, கூட வந்து வேதாந்த சிரவணம் பண்றது, ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சன்னியாசிக்கு சம்பாதிக்க வேண்டியது. பிரணவ ஜபம் அதுலயும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அகார ஜபம் பண்ண மாட்டோம், உகாரம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சன்னியாசிக்கு உகார பிரதானமான ஜபங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு சேவை பண்றது, அதுக்கப்புறம் சிரவணத்தை பண்றது. இவ்வளவுதாங்க வேலை. இது ரொம்ப கிளியரா வச்சுங்க. ஆனா அதுக்கு அடுத்தது ததா, அது போலவே வித்வத் சந்நியாசினா அப்பி. அப்ப வித்வத் சந்நியாசி வந்து என்ன கோல் அவனுக்கு அப்படின்னா ஜீவன் முக்தி தான் வித்வத் சந்நியாசிக்கு கோல். வித்வத் சந்நியாசினா யாரு? வித்வத்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே இந்த பாடம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டோட ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. என்னதுன்னு கேட்டீங்கன்னா மனன நிதித்தியாசனகி பரம் தத்துவம் விதித்தவத்பிகி அப்படின்னு இருக்கு. வித்வத்னு என்ன அர்த்தம்? சிரவண மனனங்களால் தத்துவத்தை அறிந்தவர்களால் செய்யக்கூடியது. சிரவண மனனத்தினால அறிஞ்சாச்சு, சிரவணத்தினால அறிஞ்சாச்சு, மனனமும் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு என்ன சுவாமி வேணும்? எனக்கு சப்தார்த்தம் தெரியுமே சாமி. சப்தார்த்தம் எல்லாம் தெரிஞ்சாலும் மோட்சம் இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவன் முக்தையே ஹைலைட் பண்ணிக்கணும். இந்த லைனை ஃபுல்லா ஹைலைட் பண்ணிக்க. ஜீவன் முக்திக்காக வித்வத் சந்நியாசியினால் ஜீவன் முக்தியோட லாபத்துக்காக மனோநாச வாசனாக்ஷயௌ சம்பாதனீயானி, மனோநாசங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாசனாக்ஷயமும் செய்யத்தக்கவைகள், சம்பாதிக்க வேண்டியவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுப்பா சௌச்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பைங்கல உபனிஷத்துல சொல்லுது, நிறைய உபனிஷத்து இருக்கு. அது சொல்லுது சௌச்சம் என்னப்பா, எனக்கு என்னப்பா சௌச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனா தியாகம் தான் சௌச்சம். சன்னியாசிக்கு எது சௌச்சம்? வாசனா தியாகம். தேக வாசனை, லோக வாசனை, அது அப்புறம் சாஸ்திர வாசனை. இந்த வாசனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம் பண்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது.
அதை வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முக்திகோபனிஷத்தா கொடுத்துருக்கேன். 2வது சாப்டர்ல முதல் 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப்லயே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்றாரு. யதா புத்திர காமேஷ்டினா புத்திரம், எப்படி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா புத்திரன் கிடைப்பானோ. புத்திர காமேஷ்டி யாகம் எதுக்காக பண்றீங்க? புத்திரனுக்காக. யதா வாணிஜ்யாதினா வித்தம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றீங்க, வாணிபம் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் எதுக்காக பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. வாணிபம் பண்ணா பணம் கிடைக்கும், தனம் கிடைக்கும். அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன சொர்க்கம், ஜோதிஷ்டோமம் பண்ணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போலாம். சோமயாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம். அக்னிகோத்திரம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம். அப்ப இத பண்ணினா சொர்க்கம். அதே மாதிரி ததா அது போலவே புருஷ பிரயத்தன சாத்திய, புருஷனோட பிரயத்தனத்தினால, சாதாரண பிரயத்தனம் இல்லைங்க. சிரவண மனனம் நீங்க நினைக்கிற மாதிரி பாடத்தை கேட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிடலான்னா இல்ல, இது பெரிய ப்ராசஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முயற்சி வேணும். அப்ப ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சிரவணாதினா இப்ப 3மே வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினால உண்டாகிறது. இது மூலமா ஜனித்த இந்த சிரவண மனனம் நிதித்தியாசனத்து மூலமா உண்டான சமாதினா யார் சொல்றா? ராமர் அனுமனுக்கு சொல்றார். அப்ப மகா பெரியவர், அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதையும் அனுப்பி வைக்கிறவங்களுக்கு. மகா பெரியவர் 5வது புக்ல சொல்றார் என்ன அப்படின்னா, புத்தி வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது புத்தி பத்தாத அனுபவம் வேணும் அப்படின்னு. புத்தி வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, அறிவு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது. இப்ப என்ன பண்ணிட்டோம்னா குருநாதர்களை விட்டுட்டோம், பரமார்த்தானந்தாவை பிடிச்சுக்கிட்டோம். உங்க குரு சம்பிரதாயம் என்னது? காஞ்சி மேடமா? மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு? அது ரெஃபரன்ஸ் எடுக்க வேணாமா? நீ சிருங்கேரி மேடமா? அப்ப பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பரம்பரை, உங்க பரம்பரையில என்ன சொல்லியிருக்காங்க? உங்க பரம்பரையில இல்லாம வேற யாராவது தப்பா சொன்னா, தயானந்தா தப்பா சொன்னா தயானந்தாவை எப்படி நீங்க ஸ்வீகாரம் பண்ணுவீங்க? எப்படி பரமார்த்தானந்தாவை ஸ்வீகாரம் பண்ணுவீங்க? புரிஞ்சா போதும்ன்றதை எப்படி நீங்க ஸ்வீகாரம் பண்றீங்க? எப்படி ஸ்வீகாரம் பண்றீங்க? பரமார்த்தானந்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க படிச்சாரு? இவர்கிட்ட படிச்சார், சின்மயான சுவாமி. சின்மயான சுவாமி அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு. அவர் வந்து எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி இல்லைன்னு எங்கேயாவது சொல்லி கொடுத்தாரு. அப்ப எப்படி நீங்க அனுபூதி இல்லைன்னு சொல்லுவீங்க? தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாரு? அப்படி அவங்க குருநாதர் யாரு, என்ன சொன்னாங்க? பரம்பரையில அப்படிதான் சொல்றாங்களா? பரம்பரையில அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. இப்ப வித்யாரண்ய சுவாமி நமக்கு பிரமாணம் இருக்குல்ல, அவர் என்ன பிரமாணத்துல சொல்றார் அப்படின்னா முக்திகோபனிஷத்துல மாதிரி இது மாதிரி யோக வாசிஷ்ட மாதிரி அநேக கிரந்தங்கள்ல ஒரே பரம்பரை தான். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்து மூலமா உண்டாகின்ற சமாதி, அந்த சமாதியினால வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியாதி லாபோ பவதி, ஜீவன் முக்தி முதலிய லாபங்கள் உண்டாகிறது. அப்ப ஜீவன் முக்தி உண்டாகணும் அப்படின்னா என்ன வேணும்? சமாதி வேணும், நிர்விகல்ப சமாதி வேணும். சரி, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சர்வ வாசனாக்ஷயாத்து தல்லாபா. இதான் முக்கியமானது. அனைத்து வாசனைகளும் நஷ்டமாகும் போது என்ன வாசனை அப்படின்னா தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. இந்த 3 வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா கண் லாபக அப்படின்னா நிர்விகல்ப சமாதியானது உண்டாகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஜீவன் முக்தி விவேகத்திலேயே சொல்றாரு. ஜீவன் முக்தின்ற இது முக்திகோபனிஷத்துல சொல்றாரு. லோக வாசனையா ஜந்தோஹோ சாஸ்திர வாசனையா பிச்ச தேக வாசனையா ஞானம் யதாவன் நைவ ஜாயத்தை. இது அப்படியே விவேக சூடாமணியில இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த முக்திகோபனிஷத்துல இருக்கிற மந்திரம் அப்படியே சங்கரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விவேக சூடாமணியில அப்படியே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சொல்ற தெரியுமா, லோக வாசனையா ஜந்தோஹோ, இந்த ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் என்ன வாசனை இருக்கு? இந்த உலக வாசனை இருக்கு. நிறைய விஷயங்கள், எதை பார்த்தாலும் வாசனை ஆயிடுது, எதை சாப்பிட்டாலும் வாசனை ஆயிடுது, எதை ஸ்மெல் பண்ணாலும் வாசனை ஆயிடுது. எல்லாம் வாசனை வாசனை வாசனை, எல்லாம் வாசனை. எதை ஒரு 4 நாள் நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அது வந்து உள்ளுக்குள்ள ஒட்டிக்குது நம்மளோட. எங்க போற இடத்துல எல்லாம் ஈசிக்கிட்டே போறோம். ரோட்ல போறதெல்லாம் நம்ம மேல எடுத்து மேல போட்டுட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்து சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே குப்பையாயிடுறோம். நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளார, டி நகருக்குள்ளார ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஏகப்பட்ட வாசனையை எடுத்து உள்ள நுழைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளார எங்கேயாவது ஒரு நாள் சுத்தினீங்க போச்சு,
வந்து ஈவினிங்ல சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷய வாசனைகள் உள்ளுக்குள்ளார வந்துருது. இது மாதிரி நாள் ஃபுல்லா, ஜீவனம் ஃபுல்லா பல ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த உலக வாசனைகள் எல்லாம் நம்ம திணிச்சு வச்சிருக்க நமக்கு மேல. அதே மாதிரி ஜந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர வாசனையா பிச்ச கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர வாசனை நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மெதுவா 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 நான் உங்கள்கிட்ட பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மெதுவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் உள்ள போக 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 மெதுவா லோக்க வாசனை கம்மியாக ஆரம்பிக்கும். சாஸ்திர வாசனையினால லோக்க வாசனைய நியூட்ரல் பண்ணணும். அதுக்கப்புறம் தேக வாசனையா ஞானம். தேக வாசனா இருக்கே, அடுத்து தேகம் 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 தேகம், எப்ப பார்த்தாலும் தேகம் தேகம், எப்ப பார்த்தாலும் தேகம். இந்த தேகத்தை சார்ந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த தேக வாசனை இதையும் என்ன பண்ணணும், நல்லா நேத்தி 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 நேத்தின்னு சொல்ற இந்த வேதாந்தத்து மூலமா, சொப்பனத்துல இது இல்ல, தூக்கத்துல இந்த தேகம் இல்ல, ஜாகிரதை மட்டும்தான் இருக்கு, இது பொய், இது தோற்றம். 271 இதே இதே மந்திரம். இப்ப இருக்க மந்திரம் 271 விவேக சூடாமணின்னு போட்டுங்க, அப்படியே இருக்கு இந்த மந்திரம். முக்திகோபனிஷத்துல இருக்கிறது அப்படியே மந்திரமா சங்கரர் வந்து ஸ்லோகமா பண்ணியிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாசனை தேக வாசனையும் சாஸ்திர வாசனையை வச்சுட்டு நிஷேதம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணணும், போன எரிஞ்சாச்சு, டெட் பாடி எரிஞ்சாச்சு. டெட் பாடி எரிஞ்சதுக்கு பிறகு அந்த இவன் வந்து பணத்தை எரிக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு தண்டத்தை வச்சு எல்லாத்தையும் எரிச்சிருப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோக வாசனையையும் தேக வாசனையையும் சாஸ்திர வாசனையினால எரிச்சு, அந்த சாஸ்திர வாசனையையும் கடைசியில என்ன பண்ணணும், தூக்கி ஓரமா போட்டு போட்டுட்டு அந்த அக்னியிலேயே போட்டு ஞான அக்னியிலேயே போட்டுட்டு என்ன பண்ணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா எதாவத்து நைவ ஜாயத்தே, தேக வாசனை இருந்தாலும் ஞானம் உண்டாகாது, சாஸ்திர வாசனை இருந்தாலும் ஞானம் உண்டாகாது, அதே மாதிரி லோக்க வாசனை இருந்தாலும் ஞானம் உண்டாகாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 3 வாசனைகளை விட்டாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இது கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து முக்திகோபனிஷத் சொல்ற அத்தியாத்ம அவித்யாதிகமஹா. முதல் என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உபாயம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்திகோபனிஷத்துல உபாயத்திரயம் சொல்றார், சாதனாத்திரயம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியாத்ம வித்யாதிகமஹ. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம வித்யான்னு இருக்குல்ல, முதல்ல சிரவண ஞானத்தை நல்லா பண்ணுங்க. ஒரே குருநாதத்தை நல்லா பிரஸ்தான திரயத்தை ஒரே முகமா கேளுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாது சங்கதிரேவச்ச, நிவர்த்தியில இருக்கிற சாது, பிரவருத்தியில இருக்கிறவர்ல ஆரத்தி காட்டிட்டு இருக்க சாது எல்லாம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களே ஆரத்தி காட்ட வச்சிருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தையே ஜீவனமா வச்சிருக்கிற ஒரு சாது சங்கத்தை வச்சுக்கிட்டு, எல்லா ஆசைகளையும் விட்ட சாது சங்கத்தை வச்சுக்கிட்டு, கூட வந்து பாத்தீங்கன்னா வாசனா சம்பரித்யாக, வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றது. மெதுவா மெதுவா அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிட்டே போங்க. அப்ப வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருங்க, நல்ல சாதுக்களோட வைராகிகளோட சங்கத்துல இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா எதையுமே புதுசா பிராக்டிஸ் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நியமம் வச்சிருக்கேன். என்ன நியமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே புதுசா பண்ணவே மாட்டேங்க. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பழகுனது தூக்கி போடணும். இப்ப புதுசா ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணலாமா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி புதுசா உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஒரு பிளஷரை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இது நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே, அடிக்ஷன் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி புதுசா எதையும் ஆட் பண்ணாம இருக்கிறத என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். எது அவசியம் எது அவசியம் எது அவசியம் போதும், இவ்வளவு போதும் இவ்வளவு போதும் இவ்வளவு போதும், நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ வாசனா பரித்தியாகம் ஒண்ணு. எந்த மனுஷங்கள்கிட்ட போனா வாசனை அதிகமாகும், எந்த இடத்துக்கு போனா வாசனை அதிகமாகுது, சித்தம் சஞ்சலிக்குது, எந்த வீடியோ பார்த்தா எந்த ஆடியோ கேட்டா எதெல்லாம் செஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஈசிக்கிறோமோ, உள்ள வந்து பெயிண்டிங் ஆகுதோ, அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், கட் பண்ணிருங்க. வாசனா பரித்தியாகம் கூட கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா பிராணஸ்பந்தன நிரோதனம். மனசை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா பண்ணிக்கிட்டே இருங்க. வயசானவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிராண வீக்ஷணத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்க. வயசானவங்களுக்கு
வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு இன்ஹேல் எக்ஸேல் பிராணாயாமத்தை பண்ணுங்க. அப்ப மெதுவா கும்பகத்தை பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா சமவிருத்தி பிராணாயாமம்னு சொல்லியிருக்கோம், அதை பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் பண்ண 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 அப்போ என்னன்னா அத்தியாத்ம வித்யான்ற வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நல்ல நிவிற்த்தியில இருக்கிற சாதுக்கள் சங்கம் கூட பாத்தீங்கன்னா வைராகியா இருக்கிற சாதுக்கள் சங்கம், அதுக்கப்புறம் 3வது வாசனையோட பரித்தியாகம், அதுக்கப்புறம் 4வது பாத்தீங்கன்னா பிராணஸ்பந்தனம், பிராணனோட அசைவ நிரோதம். இதை பண்ணினீங்க அப்படின்னா உத்தமமான அபியாசம் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். இது யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் அனுமனுக்கு உத்தம அதிகாரி அனுமனுக்கே இதுதான் சொல்றாரு. அடிச்சா இப்ப வந்துருங்க. அப்போ இது இது அது ப்ரோஸ் ஆர்டரா இருக்குச்சு. நீங்க பாத்தீங்க அப்படியே தொடர்ந்து பாருங்க. 2வது அத்தியாயத்துல நான் அனுப்பியிருக்கிற 2வது அத்தியாயத்தை வரிசையா வாசிச்சுக்கிட்டே வாங்க, ஹைலைட் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா தான் ஃபுல்லா. நான் எதுக்காக முக்திகோபனிஷத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, முதல் சாப்டர்ல ஒரு விசேஷம் எதுவும் இல்லை, நார்மல். 2வது சாப்டரும் இப்ப நம்ம படிக்கிற ஜீவன் முக்தி விவேகமும் 2 ஒண்ணு. ஜீவன் முக்தி விவேகமும் முக்திகோபனிஷத்தோட 2வது அத்தியாயமும் 2ம் ஒண்ணு. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுல இருக்கிறதெல்லாம் நல்லா சிங்க் ஆகும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், விவிதிஷா சந்நியாசம் எதுக்கு? தத்துவ ஞானத்துக்காக. அப்ப தத்துவ ஞானம் வேறன்னு நல்லா தெரிஞ்சுங்க. தத்துவ ஞானம்ன்றது பதபதார்த்தம், பரோட்ச ஞானம் தத்துவ ஞானம்னு பேரு. அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம் எதுக்கு? அப்ப நான் நேத்தி பண்றதுக்கும் நிதித்தியாசனம் பண்றதுக்கும். நிதித்தியாசனம்னு என்ன? நிர்விகல்ப சமாதி பண்றது. அந்த நிர்விகல்ப சமாதிக்காகத்தான் இப்ப 18வது சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா? நாளையில இருந்து யாராவது இந்த பாடம் கேட்குறீங்கன்னா அவங்க நாளையில இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் கேட்க ஆரம்பிச்சிடும். நாளை மறுநாள்ல இருந்து நிஷ்டா பிரகரணம் போயிட்டு இருக்கு. நேத்தி வேற எந்த காரியமும் இல்லை. நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும்? நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. அந்த இடத்துலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 48 18 48க்கு மேலேயே சொல்லியிருக்கேன். 48 49 நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி 49வது. அதுக்கு மேலேயே நீங்க எழுதிக்கிங்க வித்வத் சந்நியாசம்னு எழுதிக்கிங்க, நான் சொல்லியிருக்கேன். அப்ப வித்வத் சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? நேத்தி இதான் நேத்திக்கு பேர் தான் வாசனா தியாகம்னு பேரு. இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு எல்லாத்தையும் கடாசுறது. அதுக்கப்புறம் தான்லயே பாத்தீங்கன்னா நிக்கிறது நிதித்தியாசனம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 தான் பண்ண வேண்டியது. இதுக்கு அந்நியமா பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்ப ஜீவன் முக்திக்காக வித்வத் சந்நியாசம் செய்யப்படுகின்றது. ஜீவன் முக்திக்காக பண்ணப்படுது. என்ன பண்ணுவாங்க ஜீவன் முக்திக்கு? அப்பனா வாசனாக்ஷயம், கூடவே என்னது? மனோநாசம். சரி, வாசனாக்ஷயத்துக்கும் மனோநாசத்துக்கும் என்ன சாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் திரும்ப நல்லா புரிஞ்சுங்க. ப்ரொஜெக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுன்றது ஒரு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா பிலிம் ரோல் இருக்குல்ல, அதுதான் வாசனை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வாசனை பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்ற கான்சியஸ்னஸ் தான், ஆத்ம சைத்தன்யம் தான் அந்த பிரகாசம். இப்ப இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? இந்த மனசு வழியா உள்ள போய் அந்த பிலிம் ரோல் வழியா உள்ள போய் வெளியில வரும்போது காட்சிகளா தெரியும். அப்ப பிலிம் ரோல் தான். இப்ப நீங்க பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. நான் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு சொன்னல பேரலல் ரியாலிட்டின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில பாருங்க, நிறைய இருக்கு. கான்சியஸ் தியரி இருக்கு, பேரலல் ரியாலிட்டி தியரி இருக்கு, நிறைய தியரி பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல எல்லாம் கொட்டி கிடக்குது. அப்படியே ரிலேட்டிவிட்டி தியரி ரொம்ப நாளா இருக்கிறது. இந்த பேரலல் ரியாலிட்டின்றது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு அவங்கவுங்க வாசனைக்கு ஏத்த மாதிரி பாக்குறோம். அவங்கவுங்கள்ட்ட என்ன பிலிம் ரோல் இருக்கோ, உங்க ப்ரொஜெக்டர்ல என்ன பிலிம் ரோல் நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க. இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. இது சயின்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. பேரலல் ரியாலிட்டி தியரியில பாத்தீங்கன்னா இது முக்கியமானது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா ரியல் இல்ல. இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாக்குற மாதிரி இன்னொருத்தருக்கு இல்ல. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இவரு சாங்கிய காரிக்கால சொல்லும் போதே 3 குணங்களை பத்தி பேசும்போது சொல்ற,
ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணமா இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்திரியை பார்த்தானா என்ன பண்ணுவான், ஐயோ அம்பாள் மாதிரியே இருக்காளே அவன் அப்படின்னு பார்ப்பான். ஆஹா, ஒரு மூக்குத்தியை போட்டு விட்டு ஒரு பட்டு புடவை கட்டினா எப்படி இருப்பாங்க, லலிதா பரமேஸ்வரி மாதிரியே இருக்குமே அப்படின்னு ஒருத்தன் பார்ப்பான், சத்துவ குணம் இருக்கிறவன் பக்தன். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், காம மோகத்தோட பார்ப்பான், இவர் அடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தமோ குணமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாமே, நல்ல நெக்லஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், தமோ குணி பார்ப்பான். இதே குணாதீத்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உதாசீன, அவனுக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லாம உதாசீனனா இருப்பான். இதே மாதிரி அப்ப என்னன்னா ஒரே விஷயம், ஒரே ஸ்திரிய 4 குணத்தை உடையவன் 4 விதமா பார்க்கிறான். 3 குணத்தை உடையவன் ஒண்ணு, அப்புறம் உதாசீனன் ஒண்ணு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை விதமா இந்த உலகம் பார்க்கப்படுறதா இருக்கு. அதுக்கு காரணம் என்னது அப்படின்னா வாசனை. அதான் விழும்பு. அப்ப அந்த வாசனைய வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறது, வாசனைய நீக்கினீங்கன்னா காலி பெருங்காய டப்பா மாதிரி மனசு என்ன ஆயிடும், எம்டியா பிலிம் ரோல் இல்லாத ப்ரொஜெக்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 எப்படி தண்ணீல போட்ட ஸ்பட்டிகலிங்கம் தண்ணியும் அதுவும் டிஃபரன்ஸ் இல்லாம போய்விடுமோ அதே மாதிரி சுத்தைன ஆசித்தம் சுத்தம் பவதி. இதுல கட்டோபனிஷத் சொல்லுது. ஆமா ஆமா, சுத்தம் சுத்தேன ஆசித்தம் தாதிர்கேவ பவதி முனிர் பிரம்ம. இவனோட முனிவனுடைய மனசு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு பிரம்ம சிந்தனையில இருந்து 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 இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா பரிணமிக்க ஆரம்பிச்சு. அதான் மனோநாசம்னு பேர். அப்ப முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து வாசனைகளை நிரோதம் பண்ணிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் வாசனாட்சயத்துக்கு அப்புறம் மனமும் நாசமாகிவிடும். 3:33 மாண்டியூக்கிய காரிக்காரு போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டே வந்து எந்த சமயத்துல உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சங்கல்பம் பண்ணலையோ அப்ப வந்து அதுக்கு பேர் அமனீபாவம்னு பேர், அமனஸ்தாம் ததாயாத்தின்னு பேர். அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா மனசுன்றது ஒண்ணு இருக்குன்றதே தெரியாமல் போய்விடும். ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு முக்கியமானது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதோட இருக்கட்டும். அப்ப 2 விஷயம் தான். லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப சேஞ்ச் இருக்கு. விவிதிஷா சந்நியாசம் ஞானத்துக்காக, வித்வத் சந்நியாசம் ஜீவன் முக்திக்காக. அப்போ 2மே டோட்டலா வேற. அப்போ ஒருத்தரை பார்க்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் வந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத வச்சு அவர் எந்த காரியத்துல இருக்கார், எதுக்காக ஒர்க் அவுட் பண்றாரு தெரிஞ்சிடும். இதோட இன்னைக்கு நிப்பாட்டுங்க, நாளைக்கு மீதி நம்ம பார்த்துக்கலாம் இந்த விஷயத்தோட. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.